டன் டிவி நேயர்களுக்கு வணக்கம். எனக்கு தீனி போடுற மாதிரி இருக்கிற கேரக்டர்ஸ் மட்டும்தான் என்னால் ரசித்து என்னால் பண்ண முடியும். தமிழ் வெறியன் நான் ப்ரொஃபஷனல் பாக்ஸர். சிகரெட் பிடிக்கிறது, தண்ணி அடிக்கிறது இதெல்லாம் கெட்ட பழக்கம்னு சொல்ல மாட்டேன். நான் படத்தை நான் ஹிந்தியில் பிரசாந்த் வச்சு இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கேன். யார் வேணாலும் பாலிடிக்ஸ் வரலாம். எமன் படம் பார்த்துட்டு அப்புறம் பாலிடிக்ஸ் வாங்க. டன் டிவி நேயர்களுக்கு என்னுடைய மனமார்ந்த வாழ்த்துக்களும் வணக்கங்களும். எமன் மூவியை பற்றி பேசணுன்னா பேசிக்கிட்டே இருக்கலாம். ஏன்னா அந்த எமன் மூவியில் நான் ஒர்க் பண்ணது ஒரு நல்ல ஒரு இனிமையான பயணமாக இருந்தது. அது காரணம் இதில் இன்வால்வ் ஆகியிருக்கிற ஒரு இயக்குனர் மட்டும் இல்லை, பன்முகங்களை கொண்ட ஒரு பண்பான அருமையான இனிமையான இளைஞர், ஒரு தமிழர். அவரே இதற்கு கதை, வசனம் மற்றும் கேமரா, டைரக்ஷன் எல்லாமே. அது மட்டும் இல்லாமல் ப்ரொடக்ஷன்லேயும் அவர் இன்வால்வ் ஆகி அவருக்கு என்ன வேணும், அவருடைய நினைக்கிற விஷயங்களை மட்டும்தான் பண்ணோம். அவர் எழுதின டைலாக்ஸை மட்டும்தான் பேசணும். குறிப்பாக இந்த படத்துக்கு அந்த கதையுடைய களம் ஒரு மிகப்பெரிய வித்தியாசமான கதை களம். எப்படி நான் ஒரு வித்தியாசமான படம் பண்ணாரோ அது மாதிரி இந்த படத்தினுடைய கதை சமீப காலத்தில் இந்த 20-30 வருட காலங்களில் இந்த மாதிரியான ஒரு ட்விஸ்ட் அண்ட் டர்னோடு வந்த கதையை நான் கேட்கல. அதனால தான் இந்த படம் சொல்லும்போதே எனக்கு இது கதை சொல்லும்போதே இது ஒரு மிகப்பெரிய வெற்றிகரமான படமாக அமையும் என்பது எனக்கு உறுதியாக தெரிந்த ஒரு விஷயம். லைக்கா ப்ரொடக்ஷன் இந்த படத்தை அண்டர்டேக் பண்ணது ஒரு மிகப்பெரிய வெற்றி படத்துக்கு மகுடம் சூட்டின மாதிரி. லைக்கா ப்ரொடக்ஷன் அவங்க எதையுமே செலவு பண்ணுறதுக்கு எதுவுமே நீங்கள் இதில் மிச்சப்படுத்தணுங்கிற அவசியமோ இல்லை உங்களுக்கு சுருக்கிக்கிட்டு பண்ணணுங்கிற அவசியமோ இல்லைன்னு ஒரு சுதந்திரமாக அவங்கள செலவு பண்ணி எது வேணுமோ அதை பண்ணக்கூடிய ஒரு இதை அவங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுத்துருக்காங்க. இது நான் நடித்தேன்றதுக்காக சொல்லலை. கதை கேட்டதிலிருந்து, ஷூட்டிங் நடந்ததிலிருந்து, டப்பிங் பண்ணதிலிருந்து இந்த படத்தினுடைய மிகப்பெரிய வெற்றியை என்னால் உணர முடிஞ்சது. இதில் என்னுடைய கேரக்டர் ஒரு வித்தியாசமான கேரக்டர். இந்த வில்லனா இல்லை இதுவா அதுவா என்று யாருமே யோசிக்க முடியாத விதமாக இருக்கக்கூடிய ஒரு கேரக்டர். ஜீவா சங்கர் இதை ரொம்ப ரசித்து பண்ண ஒரு கேரக்டர். நானும் அவர் கதை சொன்னதுலேருந்து, நடிக்க போகிறதுலேருந்து, டப்பிங் பேசின வரைக்கும் ரொம்ப ரசித்தேன். அதனால் இதை இது வில்லனா இல்லை அடியாளா ரவுடியா அப்படிலாம் சொல்ல முடியாத அதாவது எதிர்பார்க்காத பல திருப்பங்கள் கொண்ட இந்த கதை. அதை மட்டும்தான் என்னால் சொல்ல முடியும். நான் எனக்கு எவ்வளோ படங்கள் வந்தாலும் நல்ல படங்கள், அதாவது எனக்கு தீனி போடுற மாதிரி இருக்கிற கேரக்டர்ஸ் மட்டும்தான் என்னால் ரசித்து என்னால் பண்ண முடியும். சும்மா நானும் ஏதோ போய் நிற்கணுங்கிறதுக்காக படம் பண்ணணும்னு நினச்சா அது எனக்கு மனசுக்கு ஒவ்வாத ஒரு விஷயம். இந்த படத்தை ஏற்கனவே நான் படத்தை நான் ஹிந்தியில் இப்போ ரைட்ஸ் வாங்கி வடநாட்டு மொழிகளில் பிரசாந்த் வச்சு இப்போ பண்ணிக்கிட்டு இருக்கேன். அந்த காம்பினேஷன் ஆஃப் விஜய் ஆண்டனியும் ஜீவா சங்கரும் எனக்கு ரொம்ப பிடிச்ச ஒரு காம்பினேஷன். அவர் எனக்கு கதை சொன்ன விதம், அந்த களம், என்னுடைய கேரக்டர், அதில் இருக்கிற மற்ற கேரக்டர், அவர் எழுதியிருக்கிற வசனம். குறிப்பாக இந்த படத்தில் நான் சொல்ல வேண்டிய ஒரு முக்கியமான விஷயம் வசனம். எனக்கு தமிழ் வெறியன் நான், தமிழ் பற்று. இது நான் வசனம் எழுதும்போது கூட ஏதாவது சொல் மொழியிலேருந்தோ இல்லை எழுதுகிற மொழியிலேருந்தோ வித்தியாசமாக இருக்கணும்னு வார்த்தைகள் தேடி பிடிச்சி எழுதுவேன். ஆனால் என்னை பல இடங்களில் அதிசயம் வச்சுருக்கார் ஜீவா சங்கர். நீங்கள் இந்த ட்ரெய்லர்லேயே பார்த்துருப்பீங்க, சாணக்கியர்களும் சாமானியர்களும் ஆளுகின்ற ஒரு இடம்னு. அதே மாதிரி அரசியல்னால் சாதாரணமாக நினச்சிட்டா இது வெறும் சாக்கடை இல்லை, இங்கே ரத்தமும் சதையும் கலந்து ஓடுற சாக்கடைன்னு அவனுக்கு சீக்கிரத்தில் புரியும். அரசியலில் எதிரிகள் எங்கேயுமே இல்லை, உன் பக்கத்துலேயே தான் இருக்கான், உன்கிட்ட இனிமையாக பழகுவான், அவன் எப்போ கூத்துவான்னு தெரியாது. இந்த மாதிரி வித்தியாசமான வசனங்கள் இந்த படம் பூரா இருக்கும். ஒரு சீன்லேயும் இருக்கும். இது ஒரு முக்கியமான அம்சம் இந்த படத்தில். ஒவ்வொரு சீனுமே ரசிகர்கள் கை கொட்டி ஆரவாரத்தோடு தான் இந்த படம் பார்ப்பார்கள், இது உறுதி. அவர் இயற்கையிலேயே அவருக்குள்ளே ஒரு நடிகன் ஒழிஞ்சிட்டு தான் இருந்திருக்கான் பிகினிங்லேயே. அவர் சிம்பிளிசிட்டியோடு எனக்கு நடிப்பு வராது, நான் நடிக்க வரலன்னு சொல்கிறாரே தவிர,
அவருடைய பார்வை, அவருடைய நடை எல்லாமே வந்து நான் நான்லையும் பார்த்தேன். அவருடைய முதல் படம் சலீமில் பார்த்தேன், பிச்சைக்காரனில் பார்த்தேன். இது வந்து குரோத்துன்னே சொல்ல முடியாது. நீங்கள் வந்து ஒரு நடிகன், அதாவது நடிப்பு கல்லூரிக்கு போய் இல்லை யாராவது ஒரு பெரிய குருவோட இல்லை கூத்துப்பட்டெல்லாம் சேர்ந்து பல வருடங்கள் உருண்டு பிறண்டெல்லாம் வந்த ஒரு விஷயம் இல்லை. இது அதாவது பல பல கோடி மக்களில் வந்து ஒரு 2 பேர் 3 பேர் தான் பாட முடியும். அந்த 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 சக்தியை கடவுள் வந்து எல்லாருக்கும் கொடுக்கறது கிடையாது. நம்மலாம் பாடணும்னு நினச்சா கூட பாட முடியாது. ஆனால் பாடணுன்னு ஒரு 4-5 பேர் இருக்கிறவங்களுடைய வாய்ஸ் கேட்கும்போது நம்மளுக்கே பிரமிக்க வைக்குது. அதே மாதிரி தான் விஜய் ஆண்டனி ஒரு சிறந்த நடிகர். அதை வந்து ரொம்ப அடக்கி வாசிட்டுக்காக தான் சொல்லுவேன். அந்த அந்த நடிப்பு வாழ்க்கையிலே நடிச்சிட்டு இருக்க ஒரு நடிகர் அவர் இந்த படத்துக்கு அப்புறம் நம்பர் 1 நடிகரில் ஒருத்தரை வருவார். அவருக்கு பர்சனலாக என்னுடைய வாழ்த்துக்கள். வந்து பல விஷயங்களை கையில் எடுத்துக்கிட்டு ஒரு படம் நல்லா வரணுன்றதுக்காக அவர் வந்து ராவும் பகலும் உழைக்கிற ஒரு கடினமான உழைப்பாளி. அவர் வந்து ஒரு இன்டர்வியூவில் சொன்னதை நான் கேட்டேன். என்னுடைய கேமராமேன் தொழிலை தக்க வச்சுக்கிறதுக்காக தான் நான் இயக்குனரே ஆனேன்னு சொன்னார். ஆனால் நான் டப்பிங் டைமில் ஒரு ஃப்ரேமை பார்க்கும்போது லட்டு லட்டாக இருந்தது. இது கேமரா தொழிலை தக்க வைக்கிறதுக்கே இயக்குனர் ஆகணும். அது சாதாரண ஒரு பாரதி ராஜா அளவுக்கு உண்டான ஒரு இயக்குனர். ஒரு பாலு மகேந்திரா மாதிரி கேமரா கம் டயலாக் கம் டைரக்ஷன் பண்ணக்கூடிய ஒரு மனிதர். அதனால் இவர் எந்த தொழிலை தக்க வச்சுக்கணுங்கிற எண்ணமே கிடையாது. எது வேணால் செய்யலாம். இப்போது கேமரா பண்ணலாம் தனிப்பட்ட முறையில். பாலு மகேந்திரா சில நேரங்களில் தனிப்பட்ட முறையில் கேமரா பண்ணியிருக்காரு. ஆனால் அவரை வந்து ஒரு இயக்குனராகவே முத்திரை குத்தி நான் நடிச்சிருக்கேன் நீங்கள் கேட்டவில்லை, பிரசாந்த் நடிச்சிருக்காரு வண்ண பூக்களில். அதை மாதிரி பன்முகங்களில் சிறந்து விளங்கக்கூடிய ஒருத்தர் வந்து இதுதான் பண்ணுவேன் அப்படின்னு அடம் பிடிக்காமல் எது வருதோ அதை பண்ணார்னா அதை மட்டும்தான் நான் அவருக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். தொடர்ந்து ஒரு நல்ல இயக்குனராகவும் நல்ல ஒரு ஒளிப்பதிவாளராகவும் வரணுங்கிறது தான் என்னுடைய ஆசை. நான் சின்ன வயசில் வந்து ஸ்கூலில் இருக்கும்போதே பாக்ஸிங் ட்ரெயின் பண்ணேன். நான் வந்து ப்ரொஃபஷ்னல் பாக்ஸர்ஸாக இருக்கணும்னா டெய்லி நம்ம வந்து 8 மணி நேரம் 10 மணி நேரம் வந்து கடினமாக உழைக்கணும். ஸ்கிப்பிங், ஸ்விம்மிங், ஓடுறது எல்லாமே. அப்போ வந்து எந்த கெட்ட பழக்கங்களும் எங்களுக்குள்ளே இருக்காது. சிகரெட் பிடிக்கிறது, தண்ணி அடிக்கிறது, இதெல்லாம் கெட்ட பழக்கம்னு சொல்ல மாட்டேன். பட் இந்த மாதிரி பழக்கங்கள் இல்லாத இருக்கிறதுனாலையும் உணவு கட்டுப்பாடும் எக்ஸசைஸும் இன்றைக்கும் இருக்கிறதுனால என்னால் என் உடம்பை வந்து ஆரோக்கியமாக வச்சுக்க முடியுது. பாலிட்டிக்ஸுங்கிறது ஒரு குறிப்பிட்டவங்களுக்கு மட்டும் சொந்தம் இல்லை. யார் வேணாலும் பாலிட்டிக்ஸ் வரலாம். இந்த படம் எமன் பார்த்த உடனே பாலிட்டிக்ஸ் வரலாமா இல்லையான்றதை யோசிக்கக்கூட சில விஷயங்கள் நேரலாம். எமன் படம் பார்த்துட்டு அப்புறம் பாலிட்டிக்ஸ் வாங்க. இது ரொம்ப சஸ்பென்ஸான படமாக இப்போ இருக்கிறது. எது சகுனி எது சனக்குன்னு தெரியாத, அது எப்படி கெஸ் பண்ண முடியாத சூழ்நிலையில் இருக்கோம் நம்ம. இப்போது எப்படி ஜல்லிக்கட்டுக்கு ஒரு சஸ்பென்ஸ் இருந்ததோ அந்த மாதிரி இப்போது சஸ்பென்ஸில் தானே போயிட்டுருக்கு. என்ன நடக்கும்னு தெரியல. நம்ம யமன் படம் வருகின்ற மகா சிவராத்திரி 24ஆம் தேதி அன்று வெளிவர இருக்கிறது. தியேட்டரில் சென்று படங்கள் பாருங்கள். வாழ்த்துக்கள். டன் டிவி நேயர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவிச்சுக்கிறேன். நன்றி, வணக்கம்.